வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு டே 9 சரிங்களா? டிஎன்பிசி கோர்ஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. நமக்கு ஓரளவுக்கு இதுவரையும் நடந்ததுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இலக்கணங்கள் நடத்தியிருக்கோம். அந்த 5 இலக்கணத்துல ஏகப்பட்ட வினாக்கள் கேட்பாங்க. அப்படி ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாக நடத்திக்கிட்டே இருக்கிறேன். அதையும் நீங்க பாருங்க. அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அதையும் பாருங்க. நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசியில் குரூப் 4ல கேட்டது மட்டும் கேட்கல. ஓகேங்களா? இதுவரை நடந்த எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கோ அதுல இருக்கிறது ஃபுல்லாமே நான் இதுல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போது டே 9ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரிங்களா? நிறுத்தற்குறிகள், அதாவது புல் ஸ்டாப், கமா, கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா? இது ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். அடுத்து இரண்டு வினைகளுடைய பொருளை அறிந்து வேறுபாடு செய்கிறது. இரண்டு வினைகளுடைய பொருளை அறிந்து வேறுபாடு செய்க. இரு பொருள் தருகன்னு சொல்லிடுவோம். சரிங்களா? வகுப்புல பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிறுத்தற்குறிகள். நிறுத்தற்குறினா என்ன? இப்ப நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க கட கட கடன்னு பேசினா ஏதாவது அர்த்தம் புரியுமா? ஒரு இடத்துல நம்ம பேசும்போது நிறுத்தி நிதானமா பேசணும். நிறுத்தி நிதானமா பேசணும். இதை விட முக்கியமான ஒன்று, எழுதும் போது ரொம்ப அழகா தெளிவா எழுதணும். அதுக்கு என்னென்ன நிறுத்தற்குறிகள்லாம் தேவைப்படுது? கால் புள்ளி தேவைப்படுது, அரை புள்ளி தேவைப்படுது, முக்கால் புள்ளி தேவைப்படுது, வினாக்குறி. நான் சொன்னதை நீ செய்தாயா? ஒரு வினாக்குறி. நான் சொன்னதை நீ செய்தாயா? அதுக்கு ஒரு வினாக்குறி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு வர்றதுதான் இந்த நிறுத்தற்குறிகள் தேவைப்படுது. எவ்வளவு உயரமா இருக்கு, இதுக்கு ஆச்சரியக்குறி. தாஜ்மஹால் எவ்வளவு அழகா இருக்கு, ஒன்னொன்னுக்கும் சொல்றாங்க இல்லையா? வியப்பா சொல்றதுக்கு ஆச்சரியக்குறி. ஓகேங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரக்கூடியதுதான் இந்த நிறுத்தற்குறிகள். இந்த நிறுத்தற்குறிகள் ஒன்னொன்னை நம்ம இப்ப பார்க்க போறோம். பாருங்க. மொழியை கற்கும் ஒருவர் படித்தல், எழுதுதல், கேட்டல், பேசுதல் என்னும் பல்வேறு திறன்களை உள்ளடக்கியவராக விளங்க வேண்டும். குறிப்பாக படித்தல் என்ன சொல்லக்கூடிய திறனாகப்பட்டது வரி வடிவத்தை காணுதல். வரி வடிவத்தை காணுதல், முறையாக ஒலித்தல், பொருள் உணர்த்துதல், இந்த 3 செயல்களுமே உள்ளடக்கியதாக இருக்கும். குறிப்பாக படித்தல் என்று சொல்லக்கூடிய திறனானது எப்படி இருக்குது? அந்த வரி வடிவத்தில் காணணும், முறையாக ஒழிக்கணும், பொருளை உணர்ந்து படிக்கணும். இந்த செயல்களை உள்ளடக்கியது தான் இந்த நிறுத்தற்குறிகள். இதுல எந்தெந்த செயல்ல குறைவு ஏற்பட்டாலும் படித்தல் என்பது முழுமையாகாது. எந்தெந்த செயல்ல குறைவு ஏற்பட்டாலும் படித்தல் என்பது முழுமையாகாது. அது நிஜமா ஒண்ணுதான். ஏன்னு கேளுங்க. இப்ப சுக்கு, மிளகு, திப்பிலி, இது 3 இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு மருந்து பொருட்கள். இந்த மருந்து பொருள் நம்ம எப்படி சொல்லுவோம்? சுக்குமேல் அகுதி இப்படின்னு சொன்னா புரியுமா? சுக்குமேல் அகுதி இப்படி புரியவே புரியாது. சோ சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற அது சுக்கு கமா மிளகு கமா திப்பிலி, இந்த மாதிரி நிறுத்தல் குறியிட்டு கமா என்று சொல்லி கொடுத்துதான், எழுத்தை கொடுத்தா நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? அதனாலதான் இதுல எந்த செயல்ல குறைவு ஏற்பட்டாலும் படித்தல் என்பது முழுமையாகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கார்புள்ளி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கார்புள்ளி. இந்த கார்புள்ளி எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை தனித்தனியா குறிப்பிடக்கூடிய இடத்துல, அதாவது எண்ணு தொடர்கள் சொல்றாங்க இல்லையா? எண்ணு தொடர்கள், அதுக்கு இந்த கார்புள்ளி பயன்படுத்துவோம். பொருள்களை தனித்தனியாக என்ன குறிப்பிடக்கூடிய இடத்துல எச்ச சொற்கள்ல, எடுத்துக்காட்டுகள்ல, இணைப்பு சொற்கள்ல, இந்த அட்ரஸ் இருக்கு இல்லையா? திருமுக விழி, அதுல இணைமொழிகள், இந்த இடத்துல எல்லாம் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? இந்த கார்புள்ளி பயன்படுத்துவோம். சரிங்களா? முக்கியமா சொல்ல போனா பொருட்களை எண்ணக்கூடிய இடத்துல வரும் கார்புள்ளி. பொருட்களை எண்ணக்கூடிய இடத்துல வரும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 திணைகள். அப்ப குறிஞ்சி கமா, முல்லை கமா, மருதம் கமா, நெய்தல் கமான்னு போறோம் இல்லையா? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கார்புள்ளி வரும். திருமுன் விழி, அதாவது கடிதத்தில் விழி முன் கார்புள்ளி வரும். அன்புள்ள நண்பா, ரெஸ்பெக்டட் சார், மதிப்பிற்குரிய ஐயா போறோம் இல்லையா? மதிப்பிற்குரிய ஐயா, இது எல்லாத்துக்குமே என்ன வருது? அந்த கார்புள்ளி வருது. இது எல்லாத்துக்குமே கார்புள்ளி வருது. அடுத்து பாருங்க, வினையச்சத்துக்கு பின்னாடி, இது ஒரு முக்கியமான வினா, கண்டிப்பா கேட்பாங்க. வினையச்சத்துக்கு பின் டேஸ் புள்ளி வரும். வினையச்சங்களுக்கு பின் டேஸ் புள்ளி வரும். கார்புள்ளியா, அரை புள்ளியா, முக்கா புள்ளியான்னு கேட்பாங்க. சோ வினையச்சத்துக்கு பின்னாடி கண்டிப்பா கார்புள்ளி தான் வரும். அடுத்து மேற்கோள்கள், இரட்டை மேற்கோள்கள் அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம்,
சரிங்களா? இரட்டை மேற்கோள் குறி இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி பாருங்க, இங்க உங்களுக்கு உதாரணமே கொடுத்திருக்கேன் பாருங்க. குழந்தை நிலவை பார்த்து கமா நிலா நிலா ஓடிவா என்றது இருக்கா. அடுத்து அட்ரஸ் நம்ம போடுவோம் இல்லையா, என்னோட பேர் போடுறேன், டோர் நம்பர் போடுறேன், எல்லாம் போட்டு அந்த பேருக்கு பக்கத்துல கமா, அந்த டோர் நம்பர் பக்கத்துல கமா, ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல கமா, லாஸ்ட்ல தான் புல் ஸ்டாப் வைப்போம். லாஸ்ட்ல என்ன வைப்போம்? புல் ஸ்டாப் வைப்போம். இப்படி அமையக்கூடியதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சுனாலே அது என்னது? காற்புள்ளி இந்தந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம இட வேண்டும். சோ காற்புள்ளி எதுக்கெல்லாம் இட சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டாவது வினையெச்சங்கள், அடுத்து இப்ப ஆப்பிள் மாதுளை திராட்சை இதெல்லாம் வாங்கிட்டு வாப்பா சொன்னோம் இல்லையா, ஆப்பிள் மாதுளை திராட்சை, அதாவது ஆப்பிள் 1 கிலோனா அது கம்மா வராது. நம்ம என்ன சொல்ல போறோம்? ஒரு பழங்கள் வாங்கிட்டு வா, ஆப்பிள் மாதுளை திராட்சை சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் வாங்கிட்டு சொல்றதுக்கு கம்மா 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 போட்டுரும். சோ 5 இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படின்னா அட்ரஸ், அட்ரஸ்ல அந்த லாஸ்ட் ஊருக்கு முன்னாடி உள்ள எல்லா இடத்துக்குமே காற்புள்ளி வரும். அடுத்து வினையச்சத்துக்கு பின்னாடி காற்புள்ளி வரும், பொருள்களை எண்ணக்கூடிய இடத்துக்கு பின்னாடி காற்புள்ளி வரும். ஓகேங்களா? இது இந்த இடத்து எல்லாத்துலயுமே காற்புள்ளி வரக்கூடியது, இது எல்லா இடத்துலயுமே காற்புள்ளி வரக்கூடியது. ஓகேங்களா? சரி, அடுத்து அரைப்புள்ளி. உங்களுக்கு உதாரணமே இருக்கும். அறம் பொருள் இன்பம் வீடு என்ற வாழ்க்கை பேரு 4. அப்ப என்ன சொன்னாங்க? பொருட்களை எழுதக்கூடிய இடத்துல நாம் எழுதும் போது பிழையற எழுத வேண்டும். நாம் எழுதும் போது எப்படி எழுதணும்? பிழை இல்லாமல் எழுத வேண்டும். நாம் எழுதும் போது பிழையற, அதாவது பிழை இல்லாமல் எழுத வேண்டும். புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, அடுத்து பாருங்க அரைப்புள்ளி. அரைப்புள்ளி அப்படின்னாலே இன்று நான் கடைக்கு சென்றேன், அங்க ஒரு அரைப்புள்ளி. பொருள்களை வாங்கினேன், ஊர் சென்றேன் இல்ல ஊருக்கு சென்றேன், அங்க ஒரு அரைப்புள்ளி. அழகா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. தொடர்நிலை தொடர்களில், தொடர்நிலை தொடர்கள்லையும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறக்கூடிய இடத்திலையும் இந்த அரைப்புள்ளியாகப்பட்டது வரும், அரைப்புள்ளியாகப்பட்டது வரும். இன்னும் சொல்ல போனா வேலன் கடைக்கு சென்றான், என்ன சொல்றாங்க? ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் தொடரக்கூடிய இடத்துல அரைப்புள்ளி வரும். ஒரே எழுவாய், வேலன் என்பது இங்க எழுவாய், பல வாக்கியங்கள் வருது. சரிங்களா? ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் தொடரக்கூடிய இடத்துல இந்த அரைப்புள்ளி வரும். சரிங்களா? வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். ஓகேங்களா? வீடு திரும்பினான். அப்ப தொடர்நிலை தொடர்களையும் சரி, ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறக்கூடிய இடத்துலயும் சரி அரைப்புள்ளி வருது. இன்னும் பாருங்க, அரைப்புள்ளிக்கு இன்னும் உதாரணத்தோட கொடுக்குறேன் பாருங்க. ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் தொடரக்கூடிய இடத்துல அரைப்புள்ளி வரும். கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விஜயருடன் போரிட்டான். இருக்கா? அடுத்து உடன்பாடு மற்றும் எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறக்கூடிய இடத்துல அரைப்புள்ளி வரும். உடன்பாடு, நல்லவன் வாழ்வான், நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். சரிங்களா? அப்ப என்ன ஆயிடுச்சு இங்க? உடன்பாடா? நல்லவன் நல்லா இருப்பான்ப்பா, கெட்டவன் மோசமானவன்பா, தாழ்ந்து போயிருவான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சோ நல்லவன், ஒரு நல்ல உடன்பாட்டு சொல்லு இருக்கு, அதுக்கு எதிர்மறை கருத்துக்களும் இருக்கு. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான், நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். அப்ப எதுக்கெல்லாம் வந்து இரட்டை மேற்கோள் சாரி அரைப்புள்ளி வருது அப்படின்றத பாருங்க. எதுக்கெல்லாம் அரைப்புள்ளி வருது? ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் வரக்கூடிய இடத்துல அரைப்புள்ளி வருது, அரைப்புள்ளி வருது. அடுத்து உடன்பாட்டு கருத்துலையும் சரி எதிர்மறை கருத்துலையும் சரி இந்த அரைப்புள்ளி வருது. ஓகேங்களா? உடன்பாட்டு கருத்துலையும் எதிர்மறை கருத்துலையும் அரைப்புள்ளி வருது. அடுத்து முக்கார் புள்ளி. முக்கார் புள்ளி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா விரிச்சு எழுதக்கூடிய இடத்துல முக்கார் புள்ளி கண்டிப்பா வரும். நாற்றிசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு விரித்து எழுதக்கூடிய இடத்துல இந்த முக்கார் புள்ளி கண்டிப்பா வரும்.
அடுத்து முத்தமிழ், இயல் இசை நாடகம், முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அப்ப இந்த முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இடத்துல என்ன வருது? முக்கார் புள்ளி வருது. முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இடத்துல முக்கார் புள்ளி வருது. அதோட விடுதா? நாற்றிசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்ப 4 திசை, நாற்றிசை நம்ம பொதுவா எழுதிட்டோம். நாற்றிசைன்னு பொதுவா எழுதிட்டோம். அப்ப அங்க முக்கார் புள்ளி வருது இல்லையா? இந்த நாற்றிசை விரிச்சு எழுதுறோம் இல்லையா? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, தொகை சொல்லை விரித்து எழுதும் போது முக்கார் புள்ளி பயன்படுத்த வேண்டும். தொகை சொல்லை விரித்து எழுதும் போது முக்கார் புள்ளி பயன்படுத்த வேண்டும். முத்தமிழ், இயல் இசை நாடகம். முத்தமிழ் என்று சொல்லக்கூடியது இயல் இசை நாடகம். முக்கணி, மா பலா வாழை. எழுதிய கட்டுரை பாருங்க. முக்கணி என்று சொல்லக்கூடியது மா பலா வாழை. அதான் சொன்னாங்க, தொகை சொல்லை விரித்து எழுதும் போது இந்த முக்கார் புள்ளி பயன்படுது. தொகை சொல்லை விரித்து எழுதும் போது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். நம்ம கார்புள்ளிக்கு மட்டும்தான் 5 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா? கார்புள்ளிக்கு மட்டும்தான் 5 பாயிண்ட்ஸ். ஆனா இந்த முக்கார் புள்ளி பாருங்க எப்படிலாம் வருதுன்றத. முத்தமிழ், இயல் இசை நாடகம். இதே இது முச்சங்கம். முச்சங்கம், முதல் சங்கம், இடைச்சங்கம் மற்றும் கடைச்சங்கம்னு போடுவோமா? அடுத்து முக்கணி. முக்கணி என்று சொல்லக்கூடியது மா பலா வாழை. இருக்கா? அவ்வளவுதான். இதே சமயம் 2 திணைகள், இரு திணை. இரு திணை எதை குறிப்போம்? உயர்திணை மற்றும் அக்ரிணை. உயர்திணை மற்றும் அக்ரிணை. ஓகேங்களா? சோ தொகை சொல்லை விரித்து எழுதக்கூடிய இடத்துல இந்த முக்கார் புள்ளி வரும். அடுத்து இன்னும் பாருங்க, சிறு தலைப்பு, நூற்பகுதி, எண், பெருங்குட்டு தொடர், இந்த இடங்கள்ல முக்கார் புள்ளி வரும் சொன்னாங்க. சிறு தலைப்பு, முன்னுரை, இதெல்லாம் இருக்கு இல்லையா? போடுவோம் இல்லையா? இந்த நூற்பகுதி எண் என்னன்னா, இப்ப அதிகமா பைபிள்ல பாத்தீங்கன்னா 4:565, 4வது அத்தியாயத்துல 565வது வாசகம்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி எண் தொடர்ல வரக்கூடியது. புரிஞ்சுச்சுங்களா? இப்படி எவ்வளவு இடத்துல எல்லாம் என்ன வரும்? முக்கார் புள்ளி வரக்கூடியது. சரிங்களா? அடுத்து முற்றுப்புள்ளி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அட்ரஸ் எழுதுவோம். சரிங்களா? அட்ரஸ் எழுதுவோம். இங்க கமா போடுவோம், இங்க கமா போடுவோம், இங்க கமா போடுவோம். ஊருக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வைப்போம். ஊருக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வைப்போம். அதான் சொற்றொடர் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். ஆமா, ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சா? கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை உயர்த்துது. அதுக்கப்புறம் சொற்குறுக்கங்களை அடுத்து. சொற்குறுக்கம்னா என்ன? ஒரு ஃபுல் நேம் இருக்கும், அதை ஷார்ட்டா போடுவாங்க. இப்ப அரசு, மகளிர், மேல்நிலை பள்ளி போடுவாங்களா? அப்ப இந்த சொற்குறுக்கங்களை எடுத்து இதுக்கப்புறம் என்ன வருது? அரசு, மகளிர், மேல்நிலை பள்ளி. வந்துருச்சுங்களா? வந்துருச்சுங்களா? அடுத்து பாருங்க, திருவி கல்யாண சுந்தரனார். அதை எப்படி சொல்றாங்க? திருவிக்கா. அடுத்து பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து. இப்ப வந்து உங்களுடைய பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணன், எம் கண்ணன். தலையெழுதான் இன்சியல், தலைப்பு தான் இன்சியல். எம் கண்ணன் புள்ளி வைக்கிறோமா? அப்ப இந்த இனிசியலுக்கு அப்புறமும் இந்த முற்றுப்புள்ளி வருதுன்னு சொல்றாங்க. இனிசியலுக்கு அப்புறமும் முற்றுப்புள்ளி வருது. ஓகேங்களா? சோ முற்றுப்புள்ளி எதுக்கெல்லாம் வருது? ஒரு சென்டென்ஸ் முடிவு பெறக்கூடிய இடத்துல முற்றுப்புள்ளி வருது. ஒரு சென்டென்ஸ் முடிவு பெறக்கூடிய இடத்துல முற்றுப்புள்ளி வருது. அடுத்து பெயரின் தலைப்பை அடுத்து, அதாவது ஒரு இனிசியலுக்கு அப்புறம் முற்றுப்புள்ளி வருது. அதுக்கப்புறம் சொற்குறுக்கங்களுக்கு அடுத்து முற்றுப்புள்ளி வருது. இதுவரை நம்ம காற்புள்ளி பார்த்தோம், அரைப்புள்ளி பார்த்தோம், முக்கார் புள்ளி பார்த்துட்டோம். சரிங்களா? காற்புள்ளி என்பது எதுக்கெல்லாம் வருது? எண்ணக்கூடிய இடத்துல வருது. அடுத்து வினையச்சங்களுக்கு பின்னாடி வருது. அடுத்து மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி காற்புள்ளி வருது, பின்னாடி இல்ல. மேற்கோள் குறிகளுக்கு முன்னாடி காற்புள்ளி வருது. கடிதத்துல அந்த விழி அதுக்கு முன்னாடி காற்புள்ளி வரும்.
அன்பா, அன்புள்ள நண்பனுக்கு, அன்புள்ள தந்தைக்கு, அன்புள்ள தாயாருக்கு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அரைப்புள்ளி எதற்கெல்லாம் வருது? அரைப்புள்ளி ஆகப்பட்டது ஒரே எழுவாய் வினையெச்சங்கள்னு வந்துச்சுன்னா அது காற்புள்ளி. ஒரே எழுவாயில அடுத்தடுத்த வாக்கியங்கள் தொடரக்கூடிய இடத்துல அரைப்புள்ளி வருது. அடுத்து அரைப்புள்ளி உடன்பாடு மற்றும் எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறக்கூடிய இடத்துல வருது. அடுத்து முக்காற்புள்ளி தொகைச்சொல்லை விருத்தி எழுதும் போது வருது. சரிங்களா? தொகைச்சொல்லை விருத்தி எழுதும் போது வருது. அடுத்து முற்றுப்புள்ளி, அதாவது இனிஷியலுக்கு அப்புறம் தலைப்பழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வருது. சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வருது. ஒரு சென்டென்ஸோட எண்டுல முற்றுப்புள்ளி வருது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வினாக்குறி. அதாவது இதை செய்தது நீயா, இதை செய்தது நீயா, அந்த டப்பால என்ன வச்சிருக்க, என்ன புத்தகம் நீ படிக்கிற, என்ன பாடம் படிக்கிற கேக்குறோம் இல்லையா? ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூட்டு தொடராகவும் இருந்தால் இறுதியில் வினாக்குறி வரணும். ஒரு வினா தொடராகப்பட்டது முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருந்தால் இறுதியில இந்த வினாக்குறி வர வேண்டும். இன்னும் சொல்ல போனா ஷார்ட்டா சொன்னா வினா பொருளை உணர்த்தக்கூடிய அந்த சென்டென்ஸ்ல வினாக்குறி விடணும். அந்த சென்டென்ஸ்ல வினாக்குறி இடணும். அதாவது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் யார்? நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் யார்? கேக்குறோம் யாருன்னு. அந்த மாதிரி கேட்கக்கூடிய வினா தோரணையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம என்ன எழுதணும்? வினாக்குறி போடணும். காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, வினாக்குறி. கண்டிப்பா ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பர் நீங்க வேணா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. இந்த நிறுத்தல் குறியில இருந்து 2 வினாக்கள் கண்டிப்பா கேட்பாங்க. 2 வினா கண்டிப்பா கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாரு, வியப்பு குறி. வியப்புக்குன்னா என்னதுப்பா? ஆச்சரியப்பட வைக்கிறது. சரிங்களா? வியப்பு தொடர் கடைசிலையும் அடுக்கு சொற்களுக்கு பின்னாடியும் இந்த வியப்பு குறி வருதுன்னு சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனா அதாவது அச்சம், பயம், ஒரு மாதிரி இரங்கல் தெரிவிக்கிறது, மகிழ்ச்சி வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி இடத்துக்குள்ள எல்லாம் என்ன வருதுன்னா வியப்பு குறி வருது. அதான் என்ன சொன்னாங்க, மகிழ்ச்சி, சரிங்களா, மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், இந்த மாதிரி நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள்ல வியப்புக்குரிய இடம் வேண்டும். ஐயோ நல்ல மனிதனாச்சே, ஐயோ நல்ல மனிதனாச்சே, அவருக்கா இப்படி சொல்லலையா, என்னது அவலத்துல கொண்டு வந்து முடியும். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, பாம்பு பாம்பு பாம்பு, அச்சத்தை கொண்டு வருது. சரிங்களா? ஆஹ் எவ்வளவு சூப்பரா இருக்கா இந்த பொண்ணு, இவ்வளவு கலரா இருக்கா இந்த பொண்ணு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லுது. ஒரு காலேஜுக்கு போறோம், இவ்வளோ பெரிய காலேஜ் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த வியப்புக்குறி எதுக்கெல்லாம் வருதுண்டா, அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும், ஆச்சரியப்படுறதுக்கும், பயப்படுறதுக்கும், இரங்கல் தெரிவிக்கிறதுக்கும், இறக்கப்படுறது, அதாவது இரங்கல் தெரிவிக்கிறதுக்கும், அவல நிலைக்கும் வரக்கூடியதுதான் இந்த வியப்புக்குறி. சரிங்களா? இப்ப பாருங்க, பாரதியாருடைய பாடல்கள் எவ்வளவு இனிமையானது. எவ்வளவு இனிமையான குரல், எவ்வளவு ரம்மியமான பேச்சு சொல்றோம். இது எல்லாத்துக்குமே என்ன வருது? வியப்புக்குறி வருது. அடுத்து விழிக்குறி. விழிக்குறி ரெண்டுமே கிட்டத்தட்ட வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே மாதிரிதான் இருக்கும், இடத்துக்கேற்றாற் போல மாற்றம். சரிங்களா? அண்மையில் இருப்பாரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பாரை அழைப்பதற்கும் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும். இந்த வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடையாள குறி. வியப்புக்குரிய விழிக்குறி என்ன அடையாளம்? ஒரே அடையாளம் தான். இந்த வியப்புக்குறி எதுக்கெல்லாம் வருது? சந்தோஷத்துக்கு, ஆச்சரியப்படுறதுக்கு, பயத்துக்கு, கவலைக்கு, இது எல்லாத்துக்குமே வருது. சரிங்களா? அந்த மனுஷன் நல்லா இருந்தான், அவருக்கு போய் இப்படி வாழ்க்கை வந்துருச்சு, இறந்துட்டாரே சொல்றோம் இல்லையா, அப்ப அது எதுல குறிக்குது? அவலத்துல குறிக்கும். அவலத்துல குறிக்கும். தமிழின் அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய சொற்று அர்த்தம் தான் என்னவா இருக்கு. ஆகா எவ்வளவு அருமை. விளம்பரங்கள் எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, ஆஹா ப்ரூ காஃபி எவ்வளவு அருமையா இருக்கு, அந்த மாதிரிதான். ஆஹா பேஸ் பேஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த ஆச்சரியப்படுறது, மகிழ்ச்சி படுறது, இது எல்லாத்துக்குமே இந்த வியப்புக்குறி வரும்.
ஓகேங்களா? அடுத்து தூரத்துல இருக்கவங்களையும் பக்கத்துல இருக்கவங்களையும் அழைக்கிறதுக்காக இந்த விழிக்குறி பயன்படுத்துது. அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி. சரிங்களா? ஒற்றை மேற்கோள் குறி. அதாவது மேற்கோள் குறியவே ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு ஒற்றை மேற்கோள் குறி, இன்னொன்னு இரட்டை மேற்கோள் குறி என்று இரண்டு வகைப்படுது. ஒற்றை மேற்கோள் குறி எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு எழுத்தா இருந்தாலும் சரி, சொல்லா இருந்தாலும் சரி, ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் சரி, என்ன இப்ப தன்னையே குறிக்கக்கூடிய இடம், நூற்பெயர், குறிக்கக்கூடிய இடம், பிற கூற்றுப் பகுதிகள் இந்த இடத்துல எல்லாம் என்ன வருதுன்னா ஒற்றை குறி வரும். ஒற்றை குறி வரும். அதான் ஒற்றை மேற்கோள் குறின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல. தனி சொல்லையோ அல்லது தனி எழுத்தையோ தனி சொல்லையோ அல்லது தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வந்துச்சுன்னா ஒற்றை மேற்கோள் குறி பயன்பட வேண்டும். சரிங்களா? அதாவது ஒரு தனி சொல்லையோ அல்லது ஒரு எழுத்தையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறி டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இன்னொரு கூற்று இன்னொரு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா ஒற்றை மேற்கோள் குறி கண்டிப்பா பயன்படும் சொல்றாங்க. ஒற்றை மேற்கோள் குறி பயன்படும். இப்ப ஒண்ணுமே இல்ல. உம் நல்ல மனிதன், நல்ல நண்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இந்த நல்ல இருக்கு இல்லையா? நல்ல என்பது எதை சொல்லுவாங்க? இந்த மாதிரி டபுள் கோட் அந்த ஒற்றை மேற்கோள் குறி விட்டாச்சு. இப்ப நல்ல என்ற சொல் எதை குறித்து? குறிப்பால உணர்த்துதா? இத மட்டும் சுட்டு காட்டுறோம். இத மட்டும் சுட்டி காட்டுறோம். அப்ப இந்த நல்ல என்ற சொல்லுக்கு நம்ம என்ன போடுறோம்? ஒற்றை மேற்கோள் குறி போடுறோம். இது என்ன அர்த்தத்தை குறிக்குது? குறிப்பு பெயரச்சத்தை குறிக்குது. ஓகேங்களா? இலக்கணத்தை இதுல சேர்க்கிறேன். ஓகேங்களா? இலக்கணத்தையும் இதுல சேர்க்கிறேன். சோ நல்ல என்பது என்னது? குறிப்பு பெயரச்சம் ஆகும். அந்த நல்ல என்பதைத்தான் நம்ம ஒற்றை மேற்கோள் குறி விட்டு காமிச்சிருக்கோம். சரிங்களா? ஒற்றை மேற்கோள் குறி விட்டு காமிச்சிருக்கோம். சரி, இப்ப அடுத்து பாருங்க. இரட்டை மேற்கோள் குறி. இரட்டை மேற்கோள் குறி எப்படின்னா நேர்கூற்றுகளையும் சரி, செய்யுள் அடிகளையும் சரி, பொன்மொழிகளை குறிப்பிடும் இடத்துலையும் சரி இரட்டை மேற்கோள் குறி வருது. எப்படின்னா நேர்கூற்றுலையும் இரட்டை மேற்கோள் குறி வருது. நேர்கூற்றுலையும் இரட்டை மேற்கோள் குறி வருது. அடுத்து நேர்கூறா என்னப்பா? நானா செய்யறது, நான் சொல்றது. அயர்கூற்றா என்னது? நான் சொன்னேன்னு அவங்க சொல்றது. அப்ப நேர்கூற்றுலையும் செய்யுளோட அடிகள்லையும் பொன்மொழிகள் தாட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதுலயும் குறிப்பிடக்கூடிய இடத்துலயும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்துறாங்க. இரட்டை மேற்கோள் குறி இடத்தை பயன்படுத்துறாங்க. பாருங்க. நான் படிக்கிறேன், நான் படிக்கிறேன். அப்ப என்னை மட்டும் சொல்லுதா? அப்ப என்னது? நேர்கூற்று. அது என்னது? நேர்கூற்று. நான் படிக்கிறேன். அது என்ன செய்றாங்க? அது என்னைய மட்டும் சொல்றது. அப்ப நான் படிக்கிறேன்றத எப்படிலாம் உதாரணமா குடுக்குறாங்க. அதுதான் இரட்டை மேற்கோள். பாருங்க. இரட்டை மேற்கோள் குறிக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு இருக்கு பாருங்க. இப்ப உதாரணமா சார் எழுதி காமிக்கிறேன். ம். பாருங்க. நான் நான் நாளை வருவேன். சரிங்களா? நான் நாளை வருவேன். இது நேர்கூற்றா? நான் நாளை வருவேன் என்று அவன் சொன்னான். அவன் சொல்றத நான் சொல்லிட்டேன். அப்ப இந்த இடத்துல என்ன வருது? குறிப்பா சொல்றோமா? அப்ப இதுக்கு இரட்டை மேற்கோள் குறி. சரிங்களா? இதுக்கு மேற்கோள் குறி. அடுத்து பாருங்க, ஒரு டீச்சர் சொல்றாங்க, கரெக்டான டயத்துல கரெக்டா எழுதுங்கப்பா. அத சரியான நேரத்தில் தேர்வு எழுதுங்கள். சரியான நேரத்தில் தேர்வு எழுதுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. நீங்க கரெக்டான நேரத்துல போகணும். கரெக்டான நேரத்துல படிக்கணும். அத கரெக்டா செய்யணும் இல்லையா? பர்டிகுலரா சொல்றாங்க இல்லையா? அதான் சரியான நேரத்தில் படியுங்கள், தேர்வு எழுதுங்கள். புரிஞ்சுச்சுங்களா?
ஏன்னா கவிஞர்கள்லாம் ரொம்ப அழகா கொடுப்பாங்க பாத்தீங்களா? எப்படின்னா, உழைப்பே உயர்வு தரும், உழைப்பே உயர்வு தரும். ஒரு வாக்கியம் மாதிரி இருக்கா? உழைப்பே உயர்வு தரும். இதுவும் இரட்டை மேற்கோள் குறிதா. ஏன்னா எப்பவுமே இரட்டை மேற்கோள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? ஒரு ஒருத்தரோட கூற்ற அப்படியே சொல்லும் போது, நேர்கூற்ற அப்படியே சொல்லும் போது இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துறோம். அது மட்டுமல்ல, ஒரு நூல்லையோ சரிங்களா, ஒரு கட்டுரையோட தலைப்பையோ அந்த குறிப்பிட்டு சொல்றோம் சரிங்களா, குறிப்பிட்டு சொல்லும் போது இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துறோம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட சொல்லு, அதுல அந்த வார்த்தையை வலியுறுத்துவதற்காக, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சரியான நேரத்துல படிங்கப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தையை வலியுறுத்துவதற்காக இந்த இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்துறோம். ஓகேங்களா? சோ இரட்டை மேற்கோள் குறி எப்பெல்லாம் வருதுன்றத பாருங்க. நான் நாளை வருவேன், இதுக்கு இரட்டை மேற்கோள் குறி. சரியான நேரத்தில் படியுங்கள், அழுத்தி வலியுறுத்தி சொல்றோம். ஏன்னா அப்படியே கூறுவதுதான் இந்த இதெல்லாம் பயன்படுத்துது, இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது என்ன வரும்? அரைப்புள்ளி வருமா, முக்கார் புள்ளி வருமா, ஒற்றை மேற்கோள் குறி வருமா, இரட்டை மேற்கோள் குறி வருமா? இது வந்து வினாக்கள் பாருங்க. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது அரைப்புள்ளி எதுக்கு வருது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைப்புள்ளி எதுக்கு வருது? ஒரே எழுவாயில பல வாக்கியங்கள் தொடரக்கூடிய இடத்துலதான் இந்த அரைப்புள்ளி வரும். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரக்கூடிய இடத்துல அரைப்புள்ளி வரும். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள்ல அரைப்புள்ளி வரும். முக்கார் புள்ளி தொகை சொல்லை விருத்தி எழுதும் போது முக்கார் புள்ளி வரும். ஒற்றை மேற்கோள் குறி எதுக்கு வருது? அதாவது தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியோட சரிங்களா, இரட்டை மேற்கோள் குறியோட வருது. இரட்டை மேற்கோள் குறியோட இன்னொரு கூற்று உட்பட்டு வந்தால் ஒற்றை மேற்கோள் குறி வரும். அப்ப தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது எந்த மேற்கோள் குறியை நம்ம பயன்படுத்துவோம்? இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்துவோம். இரட்டை மேற்கோள் குறி எப்படி வருது? நான் நாளை வருவேன், தனிச்சொல்லா, தனிச்சொல்லா. அப்ப இங்க என்ன வார்த்தை வரும்? இரட்டை மேற்கோள் குறி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சரியான நிறுத்தற் குறியுடைய சொற்றொடரை தேர்ந்தெடு. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை. இங்க நமக்கு வந்து என்ன முக்கியமா வரணும்? ஒற்றை மேற்கோள் குறி கண்டிப்பா வந்திருக்கணும். ஏன்னா ஒற்றை மேற்கோள் குறி எதற்கு நம்ம யூஸ் பண்றோம்? ஓர் எழுத்தேனும் சொல்லாக இருந்தாலும் சொற்றொடா தன்னையே குறிக்கக்கூடிய இடம், கட்டுரை பெயர், நூற் பெயர் குறிக்கக்கூடிய இடம், பிற கூற்று பொதுகள், இந்த இடத்துல எல்லாம் என்ன வருது? ஒற்றை மேற்கோள் குறி வருது. அப்ப இங்க தேன் போன்ற தமிழ் குறிப்பா காட்டுறோமா? அப்ப தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமை. அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குரிய வாக்கியத்தை கண்டறி. முக்கணி கரெக்ட். ஏன்னா முக்கார் புள்ளி எதுக்கு வரும்? தொகை சொல்லை விருத்தி எழுதும் போது வரக்கூடியதுதான் முக்கார் புள்ளி. அப்ப ஆப்ஷன் ஏழையே இதுக்கு சரியான விடை வந்துருச்சு. ஆப்ஷன் ஏழையே இதுக்கு சரியான விடை வந்துருச்சு. முச்சங்கம் முதல் இடை கடை கரெக்ட். ஆனா என்ன வந்திருக்கு? முக்கார் புள்ளி வரல சரிங்களா. அடுத்து மூவேந்தருக்கு ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கு. ஒற்றை மேற்கோள் குறி வராது, இது தொகைச்சொல் மட்டும் வந்தா சரி. ஆனா கரெக்டா ஆப்ஷன் ஏலே இருக்கால நம்ம ஏ சூஸ் பண்ணிக்கலாம். தவறா நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்ட வாக்கியத்தினை சுட்டி காட்டுக. தமிழின் இனிமைதான் என்ன? கரெக்ட். அந்தோ இயற்கை அழிகிறதே அவலம், இது மகிழ்ச்சி. இது எதுக்கு வருது? விழிக்குறிக்கு வரக்கூடியது சரிங்களா. இது அவலம். புலி புலி இது அச்சம். இது எல்லாமே வியப்பு குறிக்கு பயன்படுத்தக்கூடியது. நேற்று மழை பெய்ததா? பெய்தா என்றால் வினாக்குறி வரணும். அப்ப இங்க தவறா நிறுத்தற்குறி என்னது? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பாருங்க. ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டல். ஒரு விரலை காட்டி இங்க என்ன சொல்றாங்க? ஒரு விரலை. அப்ப என்ன கூடிய இடத்துல காமா வருமா வராதா?
எண்ணக்கூடிய இடத்துல எண்களை எண்ணி பார்க்கக்கூடிய இடத்துல கமா வரும். இங்க ஃபர்ஸ்ட் இதுல ஒரு விரலை காட்டி வரல, ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவதுல ஒரு விரலை கமா வந்திருக்கு. சரிங்களா? சிறியதோ பெரியதா கேள்விக்குறி வரணும். இங்கேயும் வரல, இங்கேயும் வரல. ஆப்ஷன் பில சிறியதா பெரியதா என்று வந்திருக்கு. சோ ஒரு விரலை எண்ணு பேர்கள்ல காற்புள்ளி வரணும். சிறியதா வினாக்குறி, பெரியதா வினாக்குறி. என்ன சொன்னாங்க? இந்த இரட்டை மேற்கோள் குறிய பொறுத்த வரைக்கும் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது வருதா, வருதா? அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. சரியான நிறுத்தற் குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. சரியான நிறுத்தற் குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. வீரன், அண்ணன், மருதன். இங்கேயும் ஆப்ஷன் ஏழை கரெக்டா கொடுத்துறாங்க பாருங்க. வீரன் கமா அண்ணன் கமா மருதன், இவங்க மூணுமே ஆண் மக்கள். அப்ப ஆண்பால குறிக்குது. என்ன பேர்கள் கமா வரணும், இங்க புள்ளி வந்திருக்கு, இங்க கமா வரல. இங்க எதுவுமே இல்ல. சரிங்களா? இங்க ஒற்றை மேற்கோள் சம்பந்தமே இல்லாம கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து, இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். இங்க என்ன வந்திருக்கு? இரட்டை மேற்கோள் குறியும் வந்திருக்கு, அதே சமயம் முற்றுப்புள்ளியும் வந்திருக்கு. சரிங்களா? இரட்டை மேற்கோள் குறியும் வந்திருக்கு, அதே சமயம் முற்றுப்புள்ளியும் வந்திருக்கு. இனியன் நன்கு படித்தான், சரி இரட்டை மேற்கோள் குறின்னு சொன்னேன், தப்பா சொல்லிட்டேன். இனியன் நன்கு படித்தான் அரைப்புள்ளி கரெக்ட். ஏன்னா உடன்பாடு எதிர்மறை வாக்கியங்கள் வரும் சொன்னோம் இல்லையா? இனியன் நன்கு படித்தான் உடன்பாட்டு வாக்கியமா, அதனால் கம்மா தேர்ச்சி பெற்றான் வந்துருச்சுங்களா? சோ இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போது இரு வினைகளுடைய பொருள் வேறுபாடை அறிதல். அது என்னமாம்? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. அதாவது ஒரே மாதிரி இருக்கும். பனி, குளிர், பனி, வேலை இருக்கு இல்லையா? அந்த பொருள் வேறுபாடு அறிஞ்சு நம்ம சென்டென்ஸ் எழுதணும். இரண்டு வினைகளோட பொருள் வேறுபாடை அறிஞ்சு நம்ம சென்டென்ஸ் எழுதணும். பாருங்க, இதுல நான் கொஸ்டினே கொடுத்துட்டேன். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணித்து என்றால் கட்டளை, பணிந்து என்றால் தாழ்ந்து போறது. தலைவர் தொண்டர்களை பணிந்தார், தப்பு. தலைவர் எப்படி தொண்டர்கள்ட்ட போய் பணிஞ்சு பேசுவாரா? தொண்டர்கள் தலைவருக்கு பணித்தனர். தொண்டர்கள் வந்து தலைவருக்கு வேலை கொடுப்பாங்களா? கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், பணி என்றால் கட்டளையிட்டார். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர், தலை சாய்ச்சாங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. தலைவர் தொண்டர்களை வேலை செய்ய பணித்தார், பணித்தார் என்னது? கட்டளையிட்டார். தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். ஆமா, கீழ்ப்பணி செய்வாங்க இல்லையா? அதான் தொண்டர்கள் தலைவருக்கு பணிந்தனர். அடுத்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. விலை, விலை. விலைனா என்னதுப்பா? ஒரு பொருளோட மதிப்பு. இந்த பொருள் என்ன ரேட்டு அப்படின்னு கேக்குறோம் இல்லையா? இந்த பொருள் என்ன ரேட்டுன்னு கேக்குறோம். அப்ப பொருளின் விலை மதிப்பு தான் விலை. பொருளின் விலை மதிப்பு தான் என்னது? இங்கு விலை. அடுத்து, விளைனா என்னது? விளைவித்தல், விளைவித்தல் உண்டாக்குறது. அப்ப இங்க எது வரும்? செய்தல் வராது, வியத்தல் வராது. செய்தல் வராது, வியத்தல் வராது. பொருளோட மதிப்பு மற்றும் உண்டாக்குதல், பொருளின் மதிப்பு மற்றும் உண்டாக்குதல். புரிஞ்சிருச்சுங்களா? நம்ம அந்த சென்டென்ஸுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா பார்த்து சொல்லணும். இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன சொல்லப்போனா இது நகர நகர லகர லகர வேறுபாட்டிலையும் வரும். ஓகேங்களா? இந்த பொருள் வந்து அர்த்தத்தை குறிக்கக்கூடியது லகர லகர நகர நகர வேறுபாட்டிலே வரும். இங்க விலை என்று சொல்றோம், அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. விலை என்று சொல்லக்கூடியது எதை குறிக்குது? பொருளோட மதிப்பை குறிக்குது, பொருளோட மதிப்பை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. குவிந்து, குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அகற்றிட பணியாளர்கள் குவிந்தார்கள். ரெண்டுமே ஒரே குவிந்திருக்கு, தப்பு. சரிங்களா? ரெண்டுமே ஒரே குவிந்திருக்கு, தப்பு. அடுத்து பாருங்க, சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். கரெக்டா வருதா? நிறைய குப்பை சேர்ந்துருச்சு,
அதாவது ஒட்டுமொத்தம் குமிச்சு போடுறாங்க சொல்றோம் இல்லையா. சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. கல்வியின் சிறப்பை டேஸ் மாணவன் சக மாணவருக்கு டேஸ் சென்றான் உணர்த்தி. ஆப்ஷன் ஏ வராது. சரிங்களா, ரெண்டகரம் இருக்காங்க. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். கல்வியோட சிறப்பை உணர்ந்தனால அவன் மத்தவங்களுக்கு உணர்த்த வச்சுட்டு போறான். அப்ப இங்கேயும் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா, அடுத்து பாருங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. மாறு மற்றும் மாற்றி. மாறு மற்றும் மாற்றி. மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். கரெக்டாமா? மாறி வந்தவர் பரிசு பெற்று மாற்றிக்கொண்டார் தப்பு. வேடம் மாறிக்கொண்டு பரிசை மாற்றினார் தப்பு. மாறி மாறி வந்தவர் பரிசை மாற்றினார் தப்பு. ஒரு சென்டென்ஸ் ப்ராப்பரா வருதா? மாறு வேஷம், பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து நம்ம பார்க்க போறது சொற்களுடைய கூட்டு பெயர்கள். சொற்களுடைய கூட்டு பெயர்கள் பாருங்க. சொற்களின் கூட்டு பெயர்கள் தவறான இணையை கண்டறி. மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டம். ஆணிரை கரெக்ட். ஆட்டு கூட்டம் தென்னந்தோப்பு. ஆட்டு மந்தைன்னு தான் வரும். ஓகேங்களா, இது தவறான விடை. ஆட்டு கூட்டம் வராது. சரிங்களா, ஆட்டு மந்தை என்பதுதான் சரியான விடை. அப்ப இங்க என்ன ஆன்சரு? ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்ட சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. கரும்பு, கரும்பு காடு, கரும்பு தோட்டம், கரும்பு தோப்பு, கரும்பு குவியல். கரும்பு குவியல் என்ன போட்டிருக்கீங்க? நான் வாழைத்தோட்டம் வச்சிருக்கேன், கரும்பு தோட்டம் வச்சிருக்கேன். நம்ம புழக்கத்துல சொல்லும் போதே அந்த வார்த்தைகள் வரும். சரிங்களா, மாங்காடு வரும், புளியந்தோப்பு வரும். சரிங்களா, புளியந்தோப்பு வரும், தென்னந்தோப்பு வரும். ஆனா கரும்பு தோட்டம் வாழை தோட்டம் வரும். அப்ப கரும்பு என்பதுக்கு எதை குறிக்குது? தோட்டத்தை குறிக்குது. ஓகேங்களா, கரும்பு தோட்டம். அடுத்து பாருங்க. ஆலம், ஆலம் காடு, இலுப்பை தோட்டம், கம்பங்கொல்ல, கீரைப்பாத்தி. சரிங்களா, ஆலங்காடு, இலுப்பை தோட்டம், கம்பங்கொல்ல. சரி, டைரக்டா ஆன்சரே கொடுத்துடணும். சரி, கம்பங்கொல்ல, கீரைப்பாத்தி. இதுதான் இது சொல்லோட கூட்டு பெயர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. கூட்ட பெயரை விடை நேர் விடை வருதா? 3. அடுத்து ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, இனமொழி விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை என்று சொல்லக்கூடிய விடைகள் மொத்தம் 8 வகையா பிரிக்கிறாங்க. மொத்தம் 8 வகை. திரும்பவும் நான் சொல்றேன், விடை என்பது 8 வகைப்படுது. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. பாருங்க, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் வெளிப்படை விடைகள். அடுத்த உள்ள 5மே குறிப்பு விடைகள் என்று சொல்லலாம். அடுத்த உள்ள 5மே என்ன சொல்லலாம்? குறிப்பு விடைகள் என்று சொல்லலாம். ஓகேங்களா, சோ விடை எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 8 வகைப்படும். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை. என்ன மேம் சுட்டு விடைனா என்ன?
ஒன்றை சுட்டி காட்டக்கூடியது. இப்ப இந்த கடைக்கு மதுரைக்கு போக வழி எங்க? அந்த பக்கத்து போங்க. மதுரைக்கு போற பஸ் நிக்குமா? அந்த பக்கம் நிக்கும். நம்ம விரல சுட்டி காட்டுவோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் சுட்டு விடை. மறைவிடை என்று சொல்லக்கூடியது பின்னாடி ஸ்லைட்ல இருக்கு. நான் ஓரலா சொல்லிடுறேன். மறைவிடை மறுத்து கூறக்கூடியது. கடைக்கு போவியா? போக மாட்டேன். நேர்விடை கடைக்கு போவியா? போறேன். சரிங்களா? ஏவல் விடை. ஏவல் விடை இத செய்றியா? நீயே செய். வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. கடைக்கு போறியா? போகாம இருப்பனா? உற்றது உரைத்தல் விடை. கடைக்கு போறியா? கால் வலிக்குது. உருவது கூறல் விடை. கடைக்கு போறியா? கால் வலிக்கும். இனமொழி விடை. ஓகேங்களா? கடைக்கு போறியா வராது. இந்த இனமொழி விடைக்கு எப்படி வரும்னா, ஆடத் தெரியுமா? பாடத் தெரியும். சமைக்க தெரியுமா? சாப்பிட தெரியும். அது இடத்தோட சேர்ந்து வர மட்டும்தான் இனமொழி விடை. ஓகேங்களா? இனத்தோட சேர்ந்து வர்றதுக்கு மட்டும்தான் என்னது? இனமொழி விடை. ஓகேங்களா? சரி. இதுல முதல் மூன்றுமே நேரடி விடைகள் சொன்னாங்க. சுட்டு, மறை, நேர். பாருங்க. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்துல இருக்குன்னு சொல்றது சுட்டு விடை. மறுத்து கூறக்கூடிய விடைதான் மறை விடை. கடைக்கு போவியா? போக மாட்டேன். நேர் விடை உடன்பட்டு கூறக்கூடிய விடைதான் நேர் விடை. கடைக்கு போவியா? போவேன். ஏவல் விடை மாட்டேன், நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லையா? இதை செய்றியா அப்படின்னு கேட்டா நீயே செய் என்று கூறக்கூடியது மறை ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா? நீ சொல்லி வராம இருப்பேனா அப்படின்னு சொல்ல இல்லையா? அதான் உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடலையா? எனக்கு கால் வலிக்குது. ஏற்கனவே நடந்ததை கூறுவது உற்றது உரைத்தல். உருவது கூறல் என்றால் இனிமேல் நிகழப்போவதை கேட்பது. இனிமேல் நிகழப்போவதை கூறுவது உருவது கூறல் விடை. அடுத்து இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக அதுக்கு இனமான மற்றொன்றை சொல்லுவது. கதை எழுத தெரியுமா? இல்ல கட்டுரை எழுத தெரியும். அப்ப இது இனமொழி விடை. இப்ப பாருங்க, அது உங்களுக்கு வினா எப்படி கேட்கிறாங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது என்ன விடை? நேர்விடை. போறியா? போறேன். நேர்விடை. ஓகேங்களா? இப்ப இதே இது ஏவல் விடை எப்படி சொல்லுவோம்? ஏவல் விடையில நீயே போ. உற்றது உரைத்தல் விடை கால் வலிக்கும். சுட்டு விடை அங்க போ. ஓகேங்களா? அங்க போ. அப்ப இங்க கடைக்கு போவாய் என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர்விடை. சரி, வெளிப்படை விடைகள்லாம் என்னது? சுட்டு விடை, ஏவல் விடை, இனமொழி விடை வராது. நேர்விடை ஆடுவேன் கரெக்ட். நேர்விடை ஆடுவேன். உற்றது உரைத்தல்னா என்னப்பா? நிகழ்ந்ததை கூறுவது. கால் வலிக்கும், இது தப்பு. கால் வலிக்கிறது என்று சொன்னால் சரி. ஏவல் விடை நீயே செய் கரெக்ட். சுட்டு விடை தலை வலிக்கிறது வராது. சரிங்களா? சோ இங்க சரியான இணை என்பது 1 மற்றும் 3. ஒருவர் கேட்கும் கேள்விக்கு மறுத்து கூறும் விடை மறை விடை. மறை விடை ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பயிற்சி வினாக்கள். இது எல்லாத்துக்கும் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? காட்டு விலங்குகளை டேஷ் தடை செய்யப்பட்டுள்ளது. காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. தவறு செய்தவர்களை சுட்டிக்காட்டினால் திருந்த உதவுகிறது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே. தலையில் மல்லிகைப்பூ சூடு. சரிங்களா? அப்ப இங்க என்ன இது வரும்? நீங்க தான் கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? செய்த தவறுகளை சுட்டல்னாலும் சுட்டி காட்டல்னாலும் ஒண்ணுதான். சுட்டல்னாலும் சுட்டி காட்டல்னாலும் ஒண்ணுதான். அப்ப தவறு செய்தவர்களை சுட்டல் திருந்த உதவுகிறது. சுட்டிக்காட்டல். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே. தலையில் மல்லிகைப்பூ சூடுதல். சூடுதல் சூடல் எல்லாமே ஒண்ணா வரும். காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது.
ஓகேங்களா? அடுத்து பாருங்க. கபிலர் திறமையானவர் என்று யாருக்கு டேஷ் தெரியும்? குமரனால், குமரனை, குமரனது, குமரனுக்கு தெரியும். சோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பாடகரின் முகம் வெட்கத்தில் வெட்கத்தில் எப்படி இருக்கும்? கருத்தா இருக்கும், சிவந்து விட்டதுன்னு வரும். வானத்தின் நிறம் கருப்பு கிடையாது. அப்பாவிகள் மனம் கருப்பு கிடையாது. வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும். உடல் கருத்து விடும். அடுத்து பாரு. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடி. பாவக்கா வத்தல் வாங்கிட்டு வந்தேன். பாவக்கா வராது, தப்பு. வத்தல் வராது, வற்றல். இங்க பாகற்காய் கரெக்ட், வத்தல் தப்பு. பாருங்க. பாவக்கா வத்தல் வாங்கிட்டு வந்தேன். பாவக்கா வராது, தப்பு. வத்தல் தப்பு. சரிங்களா? வாங்கிட்டு வராது, தப்பு. வந்தேன் மட்டும்தான் கரெக்ட். பாகற்காய் கரெக்ட், வத்தல் தப்பு. வாங்கி வந்தேன் கரெக்ட். பாகற்காய், வற்றல், வாங்கி வந்தேன், இதுதான் கரெக்டா இருக்கு. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் வராது. சரிங்களா? கூரை வேந்தனர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எல்லாமே கலந்து, நான் இதுவரை 7 நாள் நடத்திருக்கோம் இல்லையா, எல்லாமே கடந்து கேட்கிறேன். முத்து பிளஸ் சுடர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். இந்த முத்துச்சுடர் எதை குறிக்குதுன்னா தோன்றல் விகாரத்தில் வரக்கூடியது. நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து சேர்ந்து வந்தால் அதற்கு பெயர் தோன்றல் விகாரம். அதற்கு பெயர் என்னது? தோன்றல் விகாரம். அடுத்து பா. காடு பிளஸ் 6 என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காடு பிளஸ் 6, காட்டாறு. சரிங்களா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில தான் பிரிச்சிருப்பாங்க. புணர்ச்சி விதி அடிப்படையில தான் இதுவும் பிரிச்சுப்பாங்க. 45 சரி, இந்த காடு பிளஸ் 6க்கு வந்து காட்டாறு என்று புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில வரும். எப்படின்னா இப்ப பாருங்க, காடு பிளஸ் 6 இருக்கா? இந்த 2வை எப்படி பிரிப்போம்னா கா, சரிங்களா, இட்டு கூட்டல் உ, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி காட் கூட்டல் 6ன்னு வருமா? அடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன விதினா இட்டு இற்று என்ற மெய்கள் உணர்ந்து ஊர்ந்து வரப்போது நெடில் தொடர் மற்றும் உயிர் தொடர் குற்றியங்கள் குற்றிய லுகரங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்டு இரு என்ற 2 மெய்கள் ஊர்ந்து வரும்போது நெடில் தொடர் மற்றும் உயிர் தொடர் குற்றியத்துக்கு பின்னாடி வறுமொழியோட செய்யல, இதுதான் வறுமொழி. இந்த வறுமொழியோட சேரும் போது இந்த இட்டாகப்பட்டது இரட்டித்து வரும். இட்டாகப்பட்டது எப்படி வருது? இரட்டித்து வரும். அதான் காட்டாறு என்று மாறுது. காட்டாறு என்று மாறுது. புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளவு. சரி, இதுவரையும் நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் பார்த்தாச்சு. சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் பார்த்தாச்சு. இதுவரை நடந்த வகுப்புகள்ல எழுத்து இலக்கணம் பார்த்தாச்சு, சொல்லி இலக்கணம் பார்த்தாச்சு, பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், இந்த 5 வகை இலக்கணங்கள் பார்த்தாச்சு. சரிங்களா? எதிர்ச்சொல் பார்த்தாச்சு, பொருந்தாச்சொல் பார்த்துட்டோம். ஓகேங்களா? முக்கியமானது இந்த வேர்ச்சொல், வினைச்சொல், தன்வினை, செய்வினை, வினைமுற்று, இது எல்லாமே வந்து லாஸ்ட் 3 டேஸ் உங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? லாஸ்ட் 3 டேஸ் கண்டிப்பா கொடுத்துருவேன். ஏன்னா எக்ஸாம் போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காகத்தான் நான் அதை கரெக்டா கொண்டு வரேன். அகர வரிசை எப்படி சொற்களை சீர் செய்ய பார்த்தாச்சு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சீர் செய்தல் பார்த்தாச்சு. இது எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட இந்த அகர வரிசையில ஒரு 3 வினா வரும், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக ஒரு 2 வினா வரும். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இது அப்படி நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க கிடையாது. ப்ரீவியஸ் இயர்ல இந்த அந்தந்த இயர்ல என்னென்ன எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து எல்லா கொஸ்டின்ஸும் நான் ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
தேங்க்யூ தேங்க்யூ ஆல். இது ஒண்ணுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிருங்க. எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் கற்றுத் தருவார்கள் என உரைப்பது. இதுக்கு மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.